லவ் வீவர்ஸ் வெல்கம் டு கலிடி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட மனோரமா நடித்த பார்ட் 3 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 13வது படத்துலேருந்து 17வது படம் வரை பார்க்க போகிறோங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம மனோரமா 17 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இதில் பார்ட் 3 படங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 13வது படத்துலேருந்து 17வது படம் வரை என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்புல, என்ன மாதிரி கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம விஜயகாந்த் கூட நம்ம மனோரமா 13வது படமா 1998ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 46வது வயசுல தர்மா படம் தாங்க. பிரீத்தி விஜயகுமார் கதாநாயகன் நடிச்சுக்காப்லங்க நம்ம விஜயகாந்த் கூட. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் தர்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்ல. இதில் நம்ம விஜயகாந்த் கூட மனோரமாவும் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் கேஆர் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசையை இளையராஜா இசையமைச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 14வது படத்தை பற்றி பார்த்தலாம். 14வது படம் 1998ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 46வது வயசில் வீரம் விளைஞ்ச மண் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் குஷ்பு நடிச்சிருக்காப்ல. இதில் நம்ம ரோஜாவும் நடிச்சுக்காப்லங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்லங்க. துரைபாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் டிஎஸ்பி விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் செம்ம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் கஸ்தூரி ராஜா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை தேவா தான் இசை அமைச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 15வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 15வது படம் 2000ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 48வது வயசில் சிம்மாசனம் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா குஷ்பு மந்திரா நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு அம்மாவா மனோரமா நடிச்சுக்காப்லங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சுக்காப்லங்க. சத்யமூர்த்தி சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர்லையும் தங்கராசு அப்படிங்கிற கேரக்டர்லையும் ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சுக்காப்லங்க நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை டேரக்டர் ஈஸ்வரன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தை எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் இசையமைச்சுக்காப்லங்க. 16வது படம் 2001ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 49வது வயசில் வாஞ்சிநாதன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா சக்தி கதாநாயகியாக நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணாவும் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட மனோரமாவும் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் டிசிபி வாஞ்சிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் சசி கைலாஸ் டேரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை கார்த்திக் ராஜா இசையமைச்சுக்காப்லங்க. 17வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 17வது படம் 2004ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 52வது வயசில் நிறைஞ்ச மனசு அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா சூசன் கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இதில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம மனோரமாவும் நடிச்சுக்காப்லங்க. இதில் நம்ம விஜயகாந்த் ஐயனார் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சுக்கா. இந்த படத்தை டேரக்டர் சமுத்திரகனி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை நம்ம கார்த்திக் ராஜா தான் இசையமைச்சுக்காப்லங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம மனோரமா 17 படங்கள் நடிச்சுக்காப்ல. இதில் நம்ம பார்ட் 3 13வது படத்துலேருந்து 17வது படத்தை வரை பார்த்துருக்குறோம். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் செம்ம சூப்பராக பெஸ்ட்டாக நம்ம விஜயகாந்த் கூட மனோரமா நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக்